டேவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். முல்லைத்தீவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு, ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி. இறுதி சடங்குக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய தம்பதிகளுக்கு நேர்ந்த துயரம். இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான முன் அறிவிப்பு. முல்லைத்தீவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேசத்திற்கு உட்பட்ட கூலாமுறிப்பு கிராமத்தில் சட்டவிரோத இடியன் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகிய குடும்பஸ்தர் ஒருவர் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட வேளை இந்த சம்பவம் நேற்றைய தினம் கூலாமுறிப்பு பிரதேசத்தில் இருக்கின்ற வீடு ஒன்றில் இருந்த குடும்பஸ்தர் ஒருவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் இடையே ஏற்பட்ட வாய் தர்க்கம் இறுதியில் கைகலப்பாக மாறியதன் காரணமாக சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்ட இடியன் துப்பாக்கியை கொண்டு குறித்த குடும்பஸ்தர் மீது சகோதரன் துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்தினை மேற்கொண்டுள்ளதாகவும் உடனடியாக துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான நபரினை அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் துப்பாக்கிச் சூட்டு பிரயோகத்தினை மேற்கொண்ட சந்தேக நபர் அங்கிருந்து தப்பித்து சென்றுள்ளதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்ற குடும்பஸ்தரிடம் விசாரணைகளையும் வாய் முறைப்பாட்டினையும் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவமானது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மாத்தளை பகுதியில் இடம்பெற்ற விபத்து ஒன்றில் சிக்கி கணவன் மனைவி உயிரிழந்துள்ள சம்பவமானது பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலும் தெரிவிக்கையில் கல்லே போல நாரகமோ பகுதியில் உள்ள வீதி ஒன்றில் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று 20 அடி பள்ளத்தில் விழுந்ததன் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் குறித்த முச்சக்கர வண்டியில் கணவன் மனைவி மற்றும் 3 வயது மதிக்கத்தக்க குழந்தை ஒன்றும் சாரதி ஒன்றும் சென்றதாகவும் இதனை அடுத்து பள்ளத்தில் விழுந்த முச்சக்கர வண்டி முற்றாக சேதமடைந்துள்ளதை அடுத்து முச்சக்கர வண்டியில் இருந்த கணவன் மனைவி உயிரிழந்துள்ளதை அடுத்து 3 வயது குழந்தையும் 35 வயது மதிக்கத்தக்க சாரதியும் காயங்களுக்கு உள்ளாகி அப்பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த விபத்து தொடர்பில் உடனடியாக காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதை அடுத்து இந்த சம்பவத்தில் மாத்தளை ஊக்குவெல பகுதியை சேர்ந்த 75 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரும் அவருடைய மனைவி 65 வயது மதிக்கத்தக்கவருமே இந்த துயர சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளதை அடுத்து இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்ட வேளை ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரும் முச்சக்கர வண்டி ஒன்றில் மில்லவான பகுதியில் நடந்த இறுதி சடங்கு ஒன்றுக்கு சென்றுவிட்டு அங்கிருந்து வீடு புறப்பட்ட வேளையிலே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் சம்பவமானது பலரை துயரத்திற்கு உள்ளாக்கி உள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சில பகுதிகளில் இன்றைய தினம் இடியுடன் கூடிய மழை மாலையோ அல்லது இரவு நேரங்களிலோ பெய்வதற்கான சாத்தியம் நிலவு வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி அமைந்துள்ளது. காங்கேசன் துறை தொடக்கம் திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மழை பெய்யும் சாத்தியம் நிலவும் என்றும் சப்ரகமுவா மற்றும் தென் மாகாணங்களில் சில மாவட்டங்களில் உள்ள பகுதிகளில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளிலோ மழை பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்றும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசுவதற்கான சாத்தியம் நிலவும் பட்சத்தில் பொதுமக்கள் தங்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை முன்கூட்டியே செயற்படுத்தி வைத்திருக்க வேண்டும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.